நண்பர்களே, என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல். நான் தமிழ் சித்தச்சிட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன். அதை தவிர தமிழ்.online.com அப்படிங்கிற வெப்சைட் வச்சு நடத்துகிறேன். ஸோ நான் டார் கார்டு எப்படி பார்க்குறதுங்கிற தமிழில் வகுப்புகள் நடத்துகிறேன். இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் பார்த்து கூப்பிடலாம். வெப்சைட் போய் என்னுடைய நம்பர் பிடிச்சி கூப்பிடலாம். தினமும் ஒரு டார்ட்டை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை தவறாமல் பார்க்கணும்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்களையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நன்றிகள். நாம் திங்கள் டு வெள்ளி வார நாட்களில் ரைடர் டாட்டையும், வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறுகளையும், அரசாங்க விடுமுறை நாட்கள்லையும் ஆப்பிரிக்க பழங்குடியின டாட்டையும் பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிரிக்க பழங்குடியின டாட்டில் வனம் மற்றும் செல்வ செழிப்பு. வனம்னா காடு. ஸோ காடு மற்றும் செல்வ செழிப்பு அப்படிங்கிற காடு தான் பார்க்க போகிறோம். அந்த காடு என்ன சொல்லுதுங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இன்றைய காடு வனம் மற்றும் செல்வ செழிப்புங்கிற ஆப்பிரிக்க பழங்குடியின காடு. அது என்ன சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த வனம் செல்வ செழிப்புங்கிற காடு இந்த சித்தச்சீட்டு ஒரு நல்ல சகனமாகும். இது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வளங்கள் விரைவில் சேரப்போகின்றன என்பதை குறிக்கிறது. அதிக வளம் என்பது எப்போதும் பணத்தின் வடிவில் மட்டுமே வர வேண்டும் என்பதில்லை. பல நேரங்களில் நம்மை சுற்றியுள்ள பிரபஞ்சம் நம்மை பல்வேறு வழிகளில் ஆதரிக்கின்றது. ஆனால் சிலர் தங்களது கவனத்தை பணத்தின் மீதிலே மட்டும் வைத்திருப்பதால் இந்த அரிய வாய்ப்புகளை கவனிக்க தவறிவிடுகிறார்கள். பெற அனுமதிக்கும் மனநிலை. நமக்கு தேவையான நேரத்தில் தேவையானதையே தேவையானது நம்மளுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது மிகவும் முக்கியமானது. அந்த தேவையானது பல வடிவங்களில் வரக்கூடும். ஒரு சேவையாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு அன்பான செய்தியாக, ஒரு மனிதனின் வழியாக, அல்லது மற்ற எதிலாவது நம்மை முன்னேற்றக்கூடிய உதவக்கூடிய வகையில் அது வரக்கூடும். மிகுதி என்பது நம்முள் நாம் வளர்த்துக்கொள்ளும் ஒரு உள்ளார்ந்த நிலை. நாம் நன்றியுணர்வுடன் இருப்பதற்கு காரணங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் பல நன்மைகள் நம்மை நோக்கி வர தொடங்கும். நன்றியுணர்வும் ஏற்கனவே நம்மிடம் உள்ளதை மதிப்பதும், அதை மதிப்போடு பயன்படுத்துவதும், பராமரிப்பதும் வாழ்க்கையில் மேலோங்கும் சக்தியாக மாறும். உங்களது வாழ்க்கையில் இப்போது வளம் இல்லாமல் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் அதை எதிர்த்து போராடுவதை விட உங்களிடம் ஏற்கனவே உள்ள அனைத்தையும் பட்டியலிட்டு இருக்கும் விஷயங்களின் பெருமையை உணர்ந்து அதற்கு நன்றி கூறுங்கள். நன்றி என்ற ஒரு சொல் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியை வரவேற்கும் கதவாக மாறும். இது நேர்மறை சக்திகளை உருவாக்கி பிரபஞ்சம் பல ஆசீர்வாதங்களை உங்களுடன் அனுப்ப ஏதுவாக இருக்கும். இன்றைய சித்தர் சீட்டு உங்களிடம் சொல்லும் சுருக்கமான செய்தி என்னவென்றால், உங்களிடம் ஏற்கனவே உள்ள அனைத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு நன்றியுடன் இருக்கிறீர்களோ அதே அளவு அதிக மகிழ்ச்சிக்கும் அரிய வாய்ப்புகளுக்கும் நீங்கள் உரிமை பெற்றவராக இருப்பீர்கள், வாய்ப்புள்ளவராக இருப்பீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகம் பெற நீங்கள் தகுதியானவர். அதை பெற பயப்பட வேண்டாம். நன்றியுணர்வு இருந்தால் அதிகம் கிடைக்கும். நன்றி. இதான் இன்னைக்கு நம்ம ஆப்பிரிக்க சித்தச்சீட்டு வனம் செல்வ செழிப்புல இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க தான் வந்திருக்கிற செய்தி. ஸோ நாளைக்கு அடுத்த கார்டு என்னங்கிறத பார்க்கலாம். அது என்ன நாள் அப்படிங்கிறத பொறுத்து ரைடர் ஒயிட்டாகவும் இருக்கலாம், அல்லது ஆப்பிரிக்க பழங்குடியினராகவும் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு திரும்பவும் நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.